இந்த சம்மங்கி செடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு செடி மட்டும் தான் நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஒரு செடி நல்லா பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா சைடில் நிறையா கிழங்கு விட்டு இந்த மாதிரி முளைச்சி வந்துருந்துச்சு. இதை தனியாக நான் பிரித்து எடுத்து கிழங்கெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணி லைட்டாக ஆட்டினீங்கனாலே போதும், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்ச கிழங்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஸ்பேஸ் விட்டு நட்டு வச்சுருங்க. இந்த ஒவ்வொரு கிழங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சம்மங்கி செடியாக வந்து முளைச்சி வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி கார்டனிங். இந்த சம்மங்கி செடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு செடி மட்டும் தான் நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஒரு செடி நல்லா பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா சைடில் நிறையா கிழங்கு விட்டு இந்த மாதிரி முளைச்சி வந்துருந்துச்சு. இதை தனியாக நான் பிரித்து எடுத்து கிழங்கெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணி லைட்டாக ஆட்டினீங்கனாலே போதும், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்ச கிழங்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஸ்பேஸ் விட்டு நட்டு வச்சுருங்க. இந்த ஒவ்வொரு கிழங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சம்மங்கி செடியாக வந்து முளைச்சி வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி கார்டனிங்.